மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் நவம்பர் 30ஆம் தேதி அன்று திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா அருகில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்ற போராட்டத்திற்கு இந்து முன்னணி சார்பிலே அழைப்பு விடுக்கப்பட்டு சுவர் விளம்பரங்கள், பிரச்சாரங்கள், இணையதள பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கார்த்திகை தீப பிரச்சனை 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக சங் பரிவார அமைப்புகள் இப்பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு மதுரையின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கார்த்திகை தீப பிரச்சனையில் தற்போது சென்ற வாரம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ராம ரவிக்குமார் என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கானது நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்து நாளைய தினம் அரசின் பதில் மனுக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ராம ரவிக்குமாரின் வழக்கிலும் உள்ள கோரிக்கை திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா அருகில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான். இதற்கு ஆதாரமாக அவர்கள் காட்டுகிற விஷயம் 1996ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த தீர்ப்பிலே சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்து என்ற பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்து முன்னணியின் இந்த கூற்று 100% பொய்யானது, தவறானது, மக்களை திசை திருப்புவது, மக்களை பிளவுபடுத்துவது. 1996 மட்டுமல்ல, 2014லும் ஒரு வழக்கு கார்த்திகை தீபம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு 2014ல் தள்ளுபடியாகி மறுபடியும் உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த உண்மையை 2017 உயர்நீதிமன்றம் இந்து முன்னணிக்கு அந்த கோரிக்கைக்கு எதிராக சொன்ன தீர்ப்பை திட்டமிட்டு மறைத்து பழைய தீர்ப்பை இவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல் காட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இது அடிப்படையில் தவறானது என்பதை வலியுறுத்தி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மீதா பாண்டியன் சார்பிலே 40 அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இணைந்து ஒரு மனு அனுப்பியிருக்கிறோம். அந்த மனுவில் இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை எப்படி விசாரணைக்கு நம்பர் செய்தது, நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எப்படி இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றார், இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும், மேலும் இந்த வழக்கை அவரிடமிருந்து மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதற்காக நேற்றைய தினம் தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு மனுவையும் அனுப்பியிருக்கிறோம். அந்த 1996 தீர்ப்பாக இந்து முன்னணி சொல்றதுல என்ன அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த தீர்ப்பு 21/11/1996 அந்த தீர்ப்பு வருது. தீர்ப்பை வழங்கிய நீதிபதியின் பெயர் கனகராஜ். அந்த தீர்ப்பு தான் அவங்களே அதை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு தான் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு என்று பேசுகிறார்கள். ஆனால் இந்த தீர்ப்பை நான் முழுசா படித்து பார்த்ததில் அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே வழக்கமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயில் அருகில் கார்த்திகை தீபத்தை கோயில் நிர்வாகம் ஏற்றுகிறது. இப்போ புதுசா இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையை கோயில் நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும். ஏனென்றால் 1931 பிரிவி கவுன்சில் வரையும் எந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று வரையறை செய்யப்பட்டு விட்டது. அந்த இடத்துக்கான ஓனர் கோயில் தான். எனவே கோயில் தான் அந்த இடத்தை தீர்மானிக்க வேண்டுமே தவிர இந்து முன்னணியோ வேற ராம ரவிக்குமாரோ வேறு நபர்களோ அல்ல. எனவே கோயில் நிர்வாகம் இந்த கோரிக்கையை மசூதி பக்கத்துல ஏத்தணும் என்ற கோரிக்கையை கோயில் நிர்வாகம் பரிசீலித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை கேட்டு முடிவு செய்ய வேண்டும். அவ்வாறு முடிவு செய்யும் போது தர்கா அங்கே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறைந்தது 15 மீட்டருக்கு அப்பால்
ஏதாவது ஒரு இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக கோயில் நிர்வாகம்தான், கோயில் தேவஸ்தானம் முடிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பிலே மிக தெளிவாக இருக்கிறது. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இது 1996 வந்த தீர்ப்பு. 96 இருந்து இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 30 வருஷம் தாண்டி வந்துட்டோம். 30 வருஷம் தாண்டி வந்த பிறகு இதற்கிடையில 2 வழக்கு வருகிறது. 2014 சுப்பிரமணியன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போடுகிறார். அந்த வழக்கு நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்து அந்த வழக்கின் தீர்ப்பு 4/12/2014 வழங்கப்படுகிறது. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே கோயில் நிர்வாகம் உச்சி பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றுகிறார்கள். அது மோட்ச தீபம் ஏற்றுமிடம். எனவே மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது, இது ஆகம விதிகளுக்கு முரணானது. இதான் அவங்க வழக்கு. நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்றம் மனுதாரர் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு முரணானதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கான எந்த ஆவணத்தையும் ஆதாரத்தையும் ஆகமத்தையும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யவில்லை. 2வது, மனுதாரருக்கு சட்டப்படி இப்படி கோருவதற்கான உரிமை இருக்கிறது என்பதை அவர் நிரூபிக்கவில்லை. எனவே 2 காரணங்கள் அடிப்படையில் இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் தள்ளுபடி செய்து 2014 உத்தரவு போட்டார். அதற்கு பிறகு இதே கோரிக்கையை திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏத்தணும் என்ற அதே கோரிக்கையை வைத்து அந்த வழக்கை அப்பீல் போறாங்க. அந்த அப்பீல் வழக்கானது நீதிபதிகள் திரு கே கல்யாண சுந்தரம், திரு பவானி சுப்பராயன் அமர்விலே விசாரணைக்கு வந்து கோயில் தரப்பு, அரசு தரப்பு, இவங்க சுப்பிரமணியன் என்பவர் அவர் முருக பக்தர்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. இவர்கள் எல்லாம் கேட்டு 7/12/2017 உயர் நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பு வழங்கியவர் 2 நீதிபதிகள், அமர்வு 2 ஜட்ஜ் இருக்கிறாங்க. அதுல என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா, அந்த தீர்ப்புல நான் அதுல சில பகுதிகளை மட்டும் வாசிக்கிறேன். Mere statement in the affidavit that lighting of Kartiga Deepam near the Moksha Deepam is against the Agama Shastras without any piece of evidence cannot be accepted at any stretch of imagination. அவங்க இது ஆகம விதிகளுக்கு முரணா இருக்கு, உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல கார்த்திகை தீபம் ஏத்துறது ஆகம விதிகளுக்கு முரணா இருக்குன்னு சொன்னதுக்கு எனி சிங்கிள் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கூட கோர்ட்ல தாக்கல் பண்ணல. அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். when the authorities as well as the representative of Dargah is performed peacefully for the last few decades, there is no reason why such peace and tranquility maintained by both the communities should be disturbed அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அடிப்படையில் சொல்றாங்கன்னா, தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் 2 பேரும் அமைதியான முறையில் கடந்த 30 ஆண்டுகளாக பல 10 ஆண்டுகளாக அமைதியான முறையில் கார்த்திகை தீபம் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த அமைதியான சூழலை, ஒரு சமாதானமான சூழலை, நிம்மதியான சூழலை ஏன் குலைக்க வேண்டும் அப்படின்றத உயர்நீதிமன்றம் கேட்டு அதற்கு பிறகு அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அப்ப 2 நீதிபதிகள் என்ன சொல்றாங்க? திருப்பரங்குன்றத்துல அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது, அந்த அமைதியான சூழ்நிலையை குலைப்பதற்காக இங்க ஒரு குரூப் முயற்சி பண்ணி கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்றீங்க, அது தேவையில்லை என்று 2 நீதிபதிகள் அமர்வு அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார்கள். இப்ப ராம ரவிக்குமார் என்பவர், அவர் உங்களுக்கு நல்லா தெரியும், சங் பரிவார் ஆதரவாளர், சங் பரிவார் சிந்தனையில ஒட்டி ஒரு அமைப்பு வைத்திருக்கக்கூடியவர். அவர் சென்ற வாரம் ஒரு வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கிறார். அப்படின்னா 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்க முடியுமா? இந்த வழக்கு எப்படி நம்பர் பண்ணாங்க அப்படின்றத எங்களோட கேள்வி. ஏற்கனவே கரூர் மாவட்டம் நெரூர்ல அங்க உள்ள ஒரு சமாதியில் எச்சிலையிலே உருளும் ஒரு சடங்கு இருக்கிறது. அந்த சடங்கை 2015 மதுரை உயர் நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான அமர்வு அதை தடை செய்தது. அது மனித நேயத்திற்கு, அரசியல் சட்டத்துக்கு விரோதமான செயல் என்று சொல்லி, அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் கழித்து
நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் முன்பு மீண்டும் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் 2 நீதிபதிகள் உத்தரவு செல்லாது என்று ரத்து செய்து எச்சிலையிலே உருளலாம், அதற்கு காவல்துறை பாதுகாப்பு தர வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதற்கு எதிராக நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு மனு தாக்கல் செய்து அந்த மேல்முறையீட்டிலே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார் தலைமையிலான அமர்வு, சுரேஷ்குமார் அருள்முருகன் தலைமையிலான அமர்வு கடந்த 13/3/2025 ஒரு தீர்ப்பளித்தார்கள். அந்த தீர்ப்பில் 2 நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிற போது ஒரு நீதிபதி அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்று 2 நீதிபதிகள் தீர்ப்பை தவறு என்று சொன்னது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. குறிப்பாக பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் தாவூத் போரா கம்யூனிட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2005 2 SEC 673 பேஜ் நம்பர், இது போன்ற பல்வேறு வழக்குகள், அபிஷியல் லிக்விடேட்டர் வெர்சஸ் தயானந்த், பி சுசீலா வெர்சஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், மேரி புஷ்பம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, இப்படி 7 வழக்குகளை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை ரத்து செய்து அதற்கு பிறகு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதுல நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ஜுடிஷியல் டிசிப்ளின் என்பது முக்கியம். 2 நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்புக்கு 1 நீதிபதி கட்டுப்பட்டவர், 3 நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்புக்கு 2 நீதிபதிகளும் 1 நீதிபதிகளும் கட்டுப்பட்டவர்கள், 7 நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்புக்கு 3 நீதிபதிகள் 5 நீதிபதிகள் கட்டுப்பட்டவர். இது ஜுடிஷியல் டிசிப்ளின். இந்த ஹையரார்கி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் கட்டுப்பட்டது. இந்த முறை என்பது மீறப்பட்டால் அது அரசியல் சட்டத்தை மீறிய செயலாக மாறிவிடும். எனவே இந்த முறையை குடிமக்களோ அல்லது நீதிபதிகளோ யாரா இருந்தாலும் மீறக்கூடாது. மற்றவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் பின்பற்ற வேண்டும், ஜுடிஷியல் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இந்த தீர்ப்புல உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இன்னும் பல்வேறு தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் உயர்நீதிமன்ற தீர்ப்பும் மதுரை உயர்நீதிமன்ற பதிவுத்துறையால் எப்படி மீறப்பட்டது என்பதுதான் எங்கள் கேள்வி. ஏற்கனவே போன வெக்கேஷன் கோர்ட்ல மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசின் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான 10 சட்ட மசோதாக்களை எதிர்த்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வருகிறது. விடுமுறையில மே மாசம் வெக்கேஷன்ல வழக்கை தொடுத்தவர் திருநெல்வேலி பிஜேபி மாவட்ட செயலாளர். அவர் கோர்ட் மதுரையில் இருக்கு. அவசரமா வெக்கேஷன் கோர்ட்ல ஒரு சட்டத்தை சேலஞ்சு பண்றது அவசியம் கிடையாது. அர்ஜென்ட் கேஸ் மட்டும் தான் ஃபைல் பண்ணணும்னு தலைமை நீதிபதியோட உத்தரவு இருக்கு. அப்ப அவசரம் இல்லாத ஒரு வழக்கை மதுரையிலிருந்து சென்னையில் தாக்கல் செய்தது ஏன் என்ற கேள்வி அப்போது எல்லோராலும் எழுப்பப்பட்டது. அந்த தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டது. அதே போலதான் இப்ப நாங்க கேட்கிறோம், 2 நீதிபதிகள் தீர்ப்பு இருக்கிற போது அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பையும் அந்த ராம ரவிக்குமார் அவர்கள் தனது பெட்டிஷன்ல உயர்நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார். அப்படின்னா ரிஜிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கணும், பதிவாளர் என்ன பண்ணியிருக்கணும், மனுவை நம்பர் பண்ணாம ஜட்ஜு முன்னாடி மெயின்டெனபிலிட்டி போட்டிருக்கணும் அல்லது தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கணும். அப்படிதான் செஞ்சிருக்கணும். அதை தாண்டி வழக்கு விசாரணை வருகிற போது நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் முன்பு வருகிற போது அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஏற்கனவே இதுல 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, எனவே நான் இதை விசாரிக்க முடியாது, தலைமை நீதிபதிக்கு நான் பரிந்துரை பண்றேன், தலைமை நீதிபதி தான் இதை முடிவு பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அவரும் வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொண்டு வழக்கை 4வது தினம் விசாரணைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். அந்த வழக்கிலும் அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பிலே நாங்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறோம். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே எடுத்து உரிய சட்ட முறையை மேற்கொள்ள வலியுறுத்த வேண்டும் அல்லது 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் மனு அளித்திருக்கிறோம். அந்த மனுவின் அடிப்படையிலே தலைமை நீதிபதி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்த வழக்கு என்பது அந்த 1 நீதிபதி அமர்வுகள் என்று மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக நாங்கள் நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் தான் இதை விசாரிக்கக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் சொல்லல. எங்கள் கருத்து என்னன்னா, எங்கள் கூட்டமைப்பின் கருத்து, 2 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை 1 நீதிபதி யாருனாலும் விசாரிக்கக்கூடாது, எந்த நீதிபதியும் விசாரிக்கக்கூடாது. அது ஜுடிஷியல் டிசிப்ளின் கிடையாது, ஜுடிஷியல் இன்டிசிப்ளின், நீதித்துறை ஒழுங்கினம் என்ற வகையிலே வரும். 2வது, மதுரையிலே அமைதியான முறையில் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயில் அருகிலே திருப்பரங்குன்றம் மலையிலே கோயில் நிர்வாகத்தின் சார்பிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. இதனால யாருக்கு என்ன பிரச்சனை? மதுரையில் எல்லா மக்கள் யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திட்டமிட்டு
மதுரையிலே ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று ஓராண்டுக்கு முன்னாடி இதே போல திருப்பரங்குன்றம் கோயிலே நுழைந்து கலவரம் செய்தார்கள். அடுத்து இங்கே உயர்நீதிமன்ற உத்தரவில் நாங்கள் தவறாக பேச மாட்டோம் என்று சொல்லி கச்சிராஜா அவர்கள் நாங்கள் மதுரை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், இதுதான் தொடக்கம் அப்படின்னு பேசினாரு. அதன் தொடர்ச்சியாக முருக பக்தர்கள் மாநாட்டிலே அரசியல் பேச மாட்டோம் என்று நீதிமன்றத்திலே சொல்லிவிட்டு மீண்டும் அரசியல் பேசி அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அங்கு நிறைவேற்ற தீர்மானம் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது. அதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கையை இப்போது செய்ய இருக்கிறார்கள். இதனால் மதுரையின் மத நல்லிணக்கம், அமைதி, சமூக நல்லிணக்கம், திருப்பரங்குன்ற மக்களின் அமைதி என்பது சீர்குலைய இருக்கிறது. இதை மிக சரியாக கோயில் நிர்வாகம் அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணி தள்ளுபடி பண்ணி கோயில் நிர்வாகத்தின் சார்பிலே வழக்கமாக ஏற்றும் இடத்தில் நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவுதான் சரியானது. எனவே 30ஆம் தேதி இவர்கள் நடத்த இருக்கும் போராட்டம் மதுரையின் அமைதியை, நல்லிணக்கத்தை, தமிழகத்தின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் ஒரு போராட்டமாக இருக்கிறது. இவர்கள் அயோத்தியை போல, பாபா புதன்கிரியை போல திருப்பரங்குன்றத்தை மாற்றுவதற்கான முயற்சி செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொன்னா தர்கா கிட்ட தான் ஏத்துவோம்னு சொல்றது என்ன நியாயம்? அப்ப தர்கா கிட்ட எதுக்கு போகணும்? அடுத்து தர்காவை அகற்றணும், இடிக்கணும்னு வருவாங்க. இதான் பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனையை தான் அவங்க உருவாக்க நினைக்கிறாங்க. மதுரையில் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. கல்வி கட்டண உயர்வு, எல்லாரும் பிரைவேட்ல படிக்கிறது வாழ முடியல. மருத்துவ கட்டண உயர்வு, எல்லாருக்கும் நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. ரோடு கட்டமைப்பு கிடையாது. இதற்கெல்லாம் என்னைக்காவது பிஜேபி, RSS, இந்து முன்னணி மாநாடு நடத்திருக்கா, பேசியிருக்கா? இப்போ ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை, மக்களை பிளவு ஏற்படுத்துற பிரச்சனையை மட்டும்தான். ஆடு ஒளி வெட்டக்கூடாது, சிக்கந்தர் மலையன் கூப்பிடக்கூடாது, அதை அயோத்தியா மாத்துவோம், தீபத்தை ஏத்துவோம், இப்படி சிக்கலை உண்டாக்கக்கூடிய மதுரையின் அமைதியை சீர்குலைக்கூடிய வேலையை மட்டும் அவர்கள் செய்கிறார்கள். இதை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது, நீதித்துறையும் அனுமதிக்க கூடாது. எங்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு இதை ஒருபோதும் மதுரையிலே அனுமதிக்காது. எனவே நாங்கள் நீதிமன்றத்திலும் இதை முறையிடுவோம். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தீர்ப்புகள் குறித்து சட்ட கருத்தரங்கமும், அதே போல திருப்பரங்குன்றம் கோயிலில் அனைத்து சாதியை சேர்ந்த தமிழர்களையும் அர்ச்சகராக்க வேண்டும், அன்னை தமிழில் அர்ச்சனை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் போராட்டம் நடத்த இருக்கிறோம் என்பதை எங்கள் கூட்டமைப்பின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இந்த மனுவை அனுப்பிய தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் பேசுவார். சட்டப்படியான விஷயங்களை விளக்கியது என்பது 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை ஒரு நீதிபதி ஏற்றுக்கொள்வதே தவறு என்பது கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையிலே இந்த மனுவை தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையாக கிளப்பி மதுரையிலே ஒரு அமைதியின்மையை உருவாக்குவது, பதட்டத்தை உருவாக்குவது என்கிற சூழலிலே RSS சங் பரிவார் அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட அழகர் கோயிலை சுற்றி முட்டை கூட விற்கக்கூடாது என ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு வழக்காக அவர்கள் நம்புவது நீதிமன்றமாக இருக்கிறது. காரணம், அங்கே RSS நீதிபதிகள் இருக்கிறார்கள். அந்த ஒரே நம்பிக்கையிலே ஒவ்வொரு பிரச்சனையையும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். மிக தெளிவாக அந்த RSS நீதிபதிகளிடம்தான் அந்த வழக்கு போகிறது. அது GR சாமிநாதனிடம் போகிறது, ஸ்ரீமதியிடம் போகிறது, அல்லது அனிதா சுமந்திடம் போகிறது. இப்படி வரிசையாக போகிற விஷயங்கள் எல்லாமே தீர்ப்புகள் மக்களுடைய அமைதியை கெடுப்பதாக, தொந்தரவு செய்வதாகத்தான் இருக்கிறது. இதை மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு அனுமதிக்காது. சங் பரிவார் அமைப்புகளுடைய ஒவ்வொரு அசைவையும் எதிர்த்து மதுரையினுடைய அனைத்து இயக்கங்களும் பங்கெடுக்கிற மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு நாங்கள் அதற்கு எதிரான முயற்சிகளை சட்டப்பூர்வமாகவும் வெகுமக்களை திரட்டியும் நாங்கள் முன்னெடுப்போம். 30ஆம் தேதி அவர்கள் 1ஆம் தேதி தீபம் ஏற்றுவது, 3ஆம் தேதி தீபம் ஏற்றுவது என்பது கார்த்திகை தீபம் ஏற்றுகிற நாளாக இருக்கும் பொழுது 30ஆம் தேதி அவர்கள் அமைதியை கெடுப்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். 1ஆம் தேதி நாங்கள் அனுமதி கோருகிறோம். ஒரு அமைதியை காப்பதற்காக, நல்லிணக்கத்தை காப்பதற்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும். தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழிலே தான் அர்ச்சனை செய்ய வேண்டும். அறநிலையத்துறையினுடைய முடிவிலே மதவெறி அமைப்புகள் தலையிடக்கூடாது. இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அறநிலையத்துறை எடுத்துக்கொண்டு வருகிற திருப்பரங்குன்றம் சம்பந்தமான அந்த முடிவை நாங்கள் ஏற்கிறோம், வரவேற்கிறோம். அது இதுவரை ஒரு அமைதியான சூழலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது.
திருப்பரங்குன்றத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வைத்து தகராறு செய்ய முயற்சி செய்த இந்து முன்னணி சங் பரிவார் அமைப்புகள் தோற்று போயிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் இந்த முருகர் மாநாடு இந்த தயாரிப்புகளை பயன்படுத்தி சட்டபூர்வமாக நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளை பயன்படுத்தி அவர்கள் முன்னெடுக்க முயற்சி செய்கிறார்கள். மீண்டும் நாங்கள் ஒவ்வொரு அசைவையும் எதிர்த்திருப்போம். அனைத்து சமூகங்களையும், அனைத்து சிறுபான்மை மத நண்பர்களையும், இன்னும் அனைத்து அரசியல் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து நாங்கள் இந்த சங் பரிவார் அமைப்புகளுடைய அசைவுகளை இது அரசியலுக்காக செய்கிறார்கள். பக்தர்கள் பக்தியோடு அந்த கோயிலுக்கு போகிறார்கள். பக்தியை இவர்கள் அரசியலாக்க பார்க்கிறார்கள். இதை எதிர்த்து மதுரை மகளிர் நல்லிணக்க கூட்டமைப்பு நிச்சயமாக நாங்கள் முன்னெடுப்போம். தொடர்ந்து இந்த ராம ரவிக்குமார், சோலை கண்ணன், இது மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்கான். இவங்களுக்கு பின்னாடி இருந்து பார்ப்பன வழக்கறிஞர்கள் RSS தயாரிச்சு கொடுக்க இவங்க பேர்ல நீதிமன்றத்துல வழக்கு போட ஒன்றொன்றாக RSS நீதிபதிகளால் தீர்ப்புகளை பெறுவது என்கிற ஒரு மோசமான நிலை உருவாகி கொண்டே வருமேயானால் நீதிமன்றத்தில் இருக்கிற நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள் என்பதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மத நல்லிணக்கம் காப்போம், மதுரையினுடைய அந்த நீண்ட மரபை மீட்போம் என்பதை மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. இல்ல ஒரே பிரேயர் தான். அதாவது திருப்பரங்குன்ற மலை உச்சியில ஏத்தணும், தீபம் ஏத்தணும் அப்படின்றதுதான். அதே பிரேயர் தான். ஏற்கனவே உள்ள பெட்டிஷன்ல திருப்பரங்குன்ற மலை உச்சியில ஏத்தணும் அப்படின்றதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த பெஞ்ச் டிஸ்மிஸ் பண்ணது அதே சிங்கிள் ஜட்ஜில் அதே தான். அந்த 96 தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி திருப்பரங்குன்ற மலை உச்சியில அந்த தர்கா பக்கத்துல ஒரு சர்வேக்கள் மாதிரி இருக்குதுல்ல, அதுல ஏத்தணுன்றதான் அவங்க கோரிக்கை. இதுக்கு முன்னாடி கேட்டதை அவங்க அதே தான் கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. அந்த இடம்ன்றது ஸ்பெசிஃபிக்கா அந்த பில்லர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுல திருப்பரங்குன்ற மலை உச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, இது அவ்வளவுதான். மற்றபடி கோரிக்கைன்றது அது சிமிலர் தான். அவங்களுக்கான ரெமடின்றது ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு போகணும், 2017 தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு போகணும், அல்லது ரிவ்யூ போடணும். அப்படி இல்லாம திரும்ப ஒவ்வொரு வருஷம் ஒரு வழக்கு போட முடியாதுல்ல. ஒரு பிரச்சனைக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷமா வழக்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அதை எப்படி நீதிமன்றம் ஏற்க முடியும்? அதான் எங்களை